ஹாய், ஹலோ, வணக்கம். நிறைய பேர் கேள்வி லடாக் பற்றின கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டு நம்ம பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேள்வி கேட்க சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் தான் கேள்வி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், போபோ கியர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இது அந்த மொபைல் மவுண்டு வித் ஃபாஸ்ட் சார்ஜரோட, அதையும் இன்றைக்கி நான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பதிலா ரிவ்யூவா? கேள்வி பதில் அப்புறம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஹாய் பார்த்திபன், வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் ஜெர்மன்லேருந்து பேசுகிறேன். உங்களோட வீடியோஸ் தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ரைடிங் சம்மந்தமான ஒரு சின்ன கேள்வி எனக்கும் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட் டைம் லடாக் போகிறவங்க என்ன மாதிரி பைக் எடுத்துகிட்டு போகலாம்? சிசி கம்மியான பைக் எடுத்துகிட்டு போகிறது நல்லதா இல்லை என்னென்னு அதை பற்றி ஒரு வீடியோ எனக்கு கொடுங்க. நன்றி மணி சார், ஜெர்மன்லேருந்து. இந்த யூடியூப் எவ்வளோ நண்பர்களை சம்பாரித்து கொடுத்துருக்குது பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நிறைய ஃப்ரெண்டு கேட்குறாங்க, டியோவில் போகலாமா, இல்லை ஸ்ப்ளெண்டரில் போகலாமா, பிளாட்டினாவில் போகலாமான்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் போகிறாங்க ப்ரோ. சைக்கிளோடு போகிறாங்க நிறையா. இப்போ அது மேட்ரு கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகிறவங்க சிசி கம்மியான வண்டியை போகாதீங்க அப்படிங்கிறத என்னோட அட்வைஸ். ஏன்னா அதை நீங்கள் லாங் ஸ்ட்ரெச் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டி காலி. நீங்கள் ரைடை அனுபவிக்க போகிறீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட தூரம் பாஸ் பண்ணால் தான் அந்த ரைடை முழுமையாக அனுபவித்த மாதிரி இருக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே வண்டி தாங்குமா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரைடு ஃபுல்ஃபில் ஆகாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் கிடச்சிடும். அதனால் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தால் 150 சிசிக்கு குறைவான வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகேங்களா ப்ரோ? என் நேம் விஷ்ணு, உடுமல்பேட்டிலேருந்து பேசுகிறேன். லே லடாக் மாதிரி அடுத்த ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா ஒரு லாங் ரைடு எங்கே போகணும்னு நினச்சிட்ருக்கீங்க? உங்களோட ஆசை என்ன? விஷ்ணு, உடுமலைப்பேட்டை. நன்றி ப்ரோ. ஆசைக்கு ஏதாவது அளவு இருக்கா? எனக்கு ஆசை சிங்கப்பூர் பைக்லேயே போகணுங்கிறது தான். ஆனால் அதில் நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது இல்லைங்களா? சாத்தியப்படுற லாங் ரைடுனா நெக்ஸ்ட்டு பூட்டான், நார்த் ஈஸ்ட் கேங்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகலான்னு நெக்ஸ்ட் ரைடு பிளான் இருக்குது. ஆனால் எப்போன்னு தெரியாது. டைம் அமையணும். ஏன்னா பணம் வேணும். எல்லாம் மேலே இருக்கிறோம், பார்த்துக்குவோம். ஹாய் அண்ணா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் லடாக் ட்ரிப்பு எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வெள்ளூர் டேனியல் ராஜா பேசுகிறேன். டேனியல் ராஜா, வெள்ளூர். நல்லா தான் இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா திருப்தியாக இருந்ததுன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் போன டைமில் ஸ்ரீநகர் ரூட்டில் போக முடியல. அது ஒரு சின்ன மன வருத்தமாகவே இருக்குது. ரெண்டாவது, நம்ம தம்பிங்க எல்லாம் அந்த ரூட்டில் ரிட்டன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. நைட்டில் தான் வந்தாங்க. அந்த ஜோஜிலா பாஸுங்கிறது பகல் டைமில் கிடக்கணும். அது அவ்வளோ பயங்கரமாக இருக்குமாமா. அதை அனுபவிக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் போவேன். 2021 நான் கண்டிப்பாக போவேன். ஓகேங்களா? ஹாய் ப்ரோ, என் பேர் ரகுராம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போது இது மாதிரி சின்ன பசங்க தான் எப்பவுமே பொதுவாக பைக் எடுத்துகிட்டு ரைட் போகணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இந்த ஏஜில் பைக் எடுத்துகிட்டு இவ்வளோ லாங் போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ரகுராம், கோயம்புத்தூர். நானும் சின்ன பையன் தான். பஸ் மனசளவில் எனக்கு இன்னும் 20+ தான். பைக் இன்ட்ரெஸ்ட்டு அது எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது. யாருனாலையும் சொல்ல முடியாது. பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைடு எதுன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்க இறந்தப்போ தான். கொஞ்சம் எனக்கு அந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தது. அப்போ சரி முடிவு பண்ண எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு. அப்போ நான் பார்த்தீங்கன்னா FZ150 வெர்ஷன் 2 வச்சுருந்தேன். சரி, மந்திராலயம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஓகேன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்போ ஃப்ரெண்டுகள்லாம் சொன்னாங்க, நல்லா போக முடியாது, பெங்களூரே நீ போய் சேர முடியாது அப்படின்னாங்க. பெங்களூர் போய் சேர்ந்துட்டு ரூம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் மந்திராலயம் போய் சேர்ந்தேன். ஒரு 400 கிலோமீட்டர், மொத்தம் 700 கிலோமீட்டர் வருது. அதுக்கு அடுத்த நாள் தான் மறுபடியும் ரிட்டன் அங்கே அடுத்த நாளே கிளம்புனேன். கிளம்புறப்ப தான் ஒரு சின்ன ஐடியா, நம்ம 700 கிலோமீட்டர் தொடர்ந்து போனால் என்ன. அங்கே 8 மணிக்கு வண்டி எடுத்தது, இங்கே நைட் 12 மணிக்கு வந்து சேர்ந்தேன். எல்லாருமே பாராட்டினாங்க. சரி, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அப்படின்னு பண்ண ஃபஸ்ட் ரைடு. அதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். அப்புறம் உங்கள் ஃபேமிலி இதை எப்படி பார்க்குறாங்க? எப்படி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா? கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்ம யாருமே ரைட் போக முடியாது. எங்கள் ரூமில் இருக்கிற பசங்க எல்லாருமே உங்களோட பெரிய ஃபேன். நாங்கள் உங்கள் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உங்களோட சேர்ந்து ஒரு ரைட் போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஹாய் பார்த்திபு, அசோக், சென்னையிலேருந்து.
மெயினாக உங்களோட வாய்ஸ் ஓவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே வாய்ஸ் ஓவர் பண்ணுறது நம்மளே ஏதோ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இன்னொன்று மணி. ஸோ பணம் இருக்கணும். பணம். நன்றி அசோக். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் யாரும் ட்ரிப் போக முடியாது. அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபு பொண்ணுங்க குழந்தைகளாக இருக்கலாம். பணம் கண்டிப்பாக வேணும். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையை சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். பிடிச்சது எதுவுமே அனுபவிக்காமல் இருந்தால் செத்ததுக்கப்புறம் ஆவியாக தான் சுற்றணும். நம்ம ஃபேமிலி சர்க்கிள்லேயே குறை சொல்லுவாங்க, எதுக்கு இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஊரெலாம் சுற்றுற, தேவையில்லாத செலவு தானே, வீட்டில் ஃபேமிலியை பாருன்னு இப்படி யாராவது சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன நீங்கள் சொன்னீங்க, உங்கள் மைண்ட் தாட் எப்படி இருந்தது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த உலகமே ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. எல்லோரும் பணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க பார்வையில் அவங்க சொல்கிறது சரிதானே? சொந்தக்காரங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன கரெக்டாக உழைக்க வேண்டிய வயசில் இப்படி சுற்றிட்டு அங்கே இதுன்னு போயிட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பதில் எதுவும் இல்லை, ஹிஹின்னு சிரிச்சிக்க வேண்டியதான். சும்மா ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா? நல்லா இருக்கீங்களா? என் பேர் ஹரிபாலாஜி. நான் சென்னை ஈசிஆர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னோட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்மிட்டோட விஷயந்தான். இந்த பர்மிட் எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அது எவ்வளோ நாள் வேலிட்டி, அது எங்கே காட்டணும். ஸோ அவ்வளோதான். மிக்க நன்றி. ஹலோ ஹரி. பர்மிட் தான் உங்களுக்கு டவுட்டா? எவ்வளோ வீடியோ போட்டாச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். நம்ம ஜம்மு ஸ்ரீநகர் வழியாக போகிறப்போ லே போய் சேர்றதுக்கு பர்மிட் தேவையில்லை. மணாலி வழியாக லே போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ரோக்தாங் பாஸ்ன்னு அந்த ஹையஸ்ட் பாஸ் இருக்குது, அதை தாண்டறதுக்கு கண்டிப்பாக பாஸ் வேணும். அது மணாலியில் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். அந்த பாஸ் எங்கே சீல் வைக்கிறதுனா நீங்கள் அதுக்காக எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் போகிற ரூட்லேயே செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட்டில் தான் சீல் வைப்பாங்க. லேயில் போனதுக்கப்புறம் நம்ம நுப்ராவேலி பேங்காங் போகணும், அதுக்கு பாஸ் எடுக்கணும். அந்த பாஸ் வந்து டிஜி ஆஃபீஸில் எடுக்கலாம். டிஜி ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு 300 ரூபாய் வரும். அதுக்கு ஃபர் டேன்னு கணக்கு இருக்குது. நீங்கள் ஒரு பாஸ் வந்து ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம். 3 நாள் தான் அதிகபட்சம் தேவைப்படும், இருந்தாலும் ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. அதை எங்கே சீல் வைக்கிறதுனா அதுக்கு எங்கே நீங்கள் சீலெல்லாம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் போகிற வழியில் அங்கங்கே அதே மாதிரி செக் போஸ்ட் இருக்கும், அந்த செக் போஸ்ட்டில் சீல் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஹலோ, ஹாய்ண்ணா, குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நானும் இந்த விஷயம் கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். லடாக் அதெல்லாம் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் மேஜர் வந்து 150cc தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா கண்டிஷன் வச்சு சர்வீஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அது சர்வீஸ் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் ஆல்சோ லைக் ஹை ஆல்டிடியூடில் 150cc எப்படி? இப்போ லாஸ்ட் டைமில் ஒரு 3 கேள்வி வந்ததுனால அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி இருக்கும். கார்த்திக், பெங்களூர், 150cc பைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பைக்கு தான். லாங் ஸ்ட்ரெச்செல்லாம் நல்லாவே அடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கூட வந்த வினோத் வந்து ஜான்சியிலிருந்து சேலம் வரைக்கும் 1900 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வந்தார். ஹை ஆல்டிடியூட்ல தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அதுதான் பிரச்சனை. அவரோட வண்டி ஏறலன்னு சொல்லிட்டு தான் கைலாங்கில் விட்டுட்டு லே வந்தார். ஆனால் இன்னொரு விஷயம், அவர் வந்து ஓவர் வெயிட்டு 100+ இருந்தார், அதனால் கூட ஏறாமல் இருக்கலாம். ரெண்டாவது அவரோட மாடல் வந்து 2013. இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாருன்னு தெரில. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணும்போது ரோட்லேருந்து யாருமே உங்களுக்கு பிரச்சனை பண்ணலையா? வழிப்பறி அது மாதிரி யாரும் பண்ணலையா? நம்ம ஸ்டாப் பண்ணுற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ ஷாப்பு அந்த மாதிரி தான். வழிப்பறி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நைட்டில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா 80-90ல் போயிட்டுருப்பேன். நான் அந்த வழிப்பறிங்கிற மேட்டரை நான் இந்த இதில் சந்திக்கல. மணாலி ரோட்டில் அந்த மாதிரி வழிப்பறி பிரச்சனையில் எதுவும் இல்லை. ஆனால் ஜம்மு ஸ்ரீநகர் ரோட்டில் அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு எனக்கெல்லாம் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்டில் போகிறவங்க கண்டிப்பாக பாதுகாப்பாக இருந்துக்குங்க. அப்புறம் இந்த டூர் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? ஃபுட்டும் சரி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் சரி, என்னெல்லாம் பண்ணீங்க? ஸோ ட்ரிப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, நான் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன்? நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். வாக்கிங் போனேன், கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி அதெல்லாம் பண்ணேன் ட்ரிப்புக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஏன்னா அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ரைடாச்சு. அப்போ நம்ம கொஞ்சமாவது உடம்பை கொஞ்சம் தயார்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணேன். என்னோட இந்த ஷோல்டர் பகுதியுமே தொடப்பகுதியும் கொஞ்சம் பலமாக வச்சுக்கோன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரஃப் ரோட்லாம் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு ஓட்டுறப்போ இந்த இடத்துல சதப்பிடிப்பு மாதிரி வரும். அதுக்காக அதை தான் பண்ணேன். வேறு ஸ்பெஷலாக ஃபுட்டு அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணலை நான். Hello sir, Raisen from Bangalore.
பிஃபோர் மேரேஜ் நீங்கள் எவ்வளோ ரைட் போயிருப்பீங்க, ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, நீங்கள் ஒரு ரைட் போகணும்னு சொல்லும் போது உங்கள் ஃபேமிலி ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சார்? ரைசன் ஃப்ரம் பெங்களூர். உண்மை சொல்லணும்னா எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி எங்கிட்ட எந்த வண்டியும் கிடையாது. அப்பாட்ட ஒரே ஒரு டிவிஎஸ் 50 இருந்தது. அண்ணன் ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒன்று வச்சுருந்தா தரவே மாட்டான். எப்போயாவது ஒரு தடவை ஒரு ரவுண்டு வாங்கி ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான். மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் பைக்கே வாங்கினேன். ஃபாரஸ்ட் சாம்பியன் சொல்லிட்டு பஜாஜில் ஒரு வண்டி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒன்று வாங்கினேன். நான் சொல்கிறது எல்லாமே செகண்ட் ஹேண்டாக தான். அதுக்கப்புறம் ஒரு புது வண்டி எடுக்கணும்னு நான் ஒரு முடிவு பண்ணேன். இப்போ போய் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைப்பேன். அப்போ கிளாமர் வந்த புதுசில் அந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 10 வருஷம் அதை ஓட்டியிருப்பேன் நான். அதுக்கப்புறம் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னோட மச்சனோட ஒரு அப்பாச்சி எனக்கு கிடச்சிது. அப்போ அதை ஓட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வண்டியோட பவர், அந்த பிக்கப், அதை பற்றிலாம் தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 10 வருஷமாக என்னமோ மாடு மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பைக் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் மாற்றின வண்டி கணக்கே இல்லை. அதுக்கப்புறம் புல்லட் மாற்றினேன், அப்பாச்சி 200. நான் மாற்றினது பூராமே லடாக் ரைடுக்காக தான் மாற்றினேன். எதுவுமே எனக்கு கரெக்டாக சந்தோஷத்தை கொடுக்கல. அப்போது செர்ரியோட வீடியோ பார்த்தேன். அப்போ அதில் ஒரு வெப்சைட்டில் லடாக் போயிருந்தார். அப்போ தான் முடிவு பண்ணேன், எடுத்த இந்த வண்டி தான் எடுக்கணும், நம்ம அதுதான் லடாக் போயிட்டு வரதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி. மேரேஜுக்கு முன்னாடி நான் வண்டி ஓட்டினதில்ல, மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு பைக். அதுதான் ஸ்டோரி சொல்லிட்டேன். ஓகே. ஹாய் பார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் கேட்க சொன்னீங்க. கேட்க சொல்லலை, என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அப்படின்னீங்க. நான் 3 கொஸ்டின் வந்துட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஏஜில் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஹாய் ரக் ப்ரோ, சண்டிகர்லேருந்து பேசுகிறாரு. நான் பிஸ்னஸ் உடனே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. நான் சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். பிஸ்னஸ்னால் நான் வேலை செஞ்ச ஃபீல்ட்லேயே தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. தனியாக நான் ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி சின்னதாக ஒன்று ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுகளோட ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் சரி வரல. கொஞ்சம் நிறையா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, டைமும் சரி பணமும் சரி. அதுக்கப்புறம் நான் 2012 தான் தனியாக கார்மெண்ட்ஸ் ஒன்று ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 7 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். பெரிய லெவலில் இல்லை, குடிசை தொழில் சொல்லலாம், அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு, நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாலே வந்துட்டு குளிர் செம்மையாக இருக்கும். இப்போ நான் சண்டிகர்லேருந்து பேசுகிறோம். குளிர் இங்கேயே பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் போன டைத்தில் வந்துட்டு அந்த வின்டர் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. புதுசாக நீங்கள் அந்த அட்மாஸ்பியர்லேருந்து டக்குனு உள்ள வரவும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் எதிர்பார்த்து தான் போனோம். நார்மலாக ஹையஸ்ட் பாஸில் மட்டும்தான் குளிர் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆகஸ்ட்டில் அவ்வளோ பெரிய குளிர்லாம் அங்கே இல்லை. நைட் டைமில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாச்சு. அப்போ அந்த டைம் தான் நான் பெட்ஷீட்டுக்குள்ளே போயிடுறேன். அதனால் ஒன்றும் பெருசாக தெரியல. இதுதான் நான் குளிர் ஹேண்டில் பண்ண விதம். மூணாவது வந்துட்டு, அப்படியே போனீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பெரிய செலிப்ரிட்டி ஆகிடுவீங்களே. இது வந்துட்டு உங்களோட ஆட்டோகிராஃபி இதெல்லாம் இதில் கிடைக்குமா எனக்கு தெரியல ஜி, அது மட்டும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. கலாய்க்கிறதுல பல விதம் இருக்குது. இது ஒரு புது விதம், இருந்தாலும் வாழ்த்துக்கள். சரி, யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கேளுதாண்டியே. நீங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வியில் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டிருப்பேன். விஷயம் சொல்ல வர்றீங்க, அது மட்டும்தான் நான் போட்டிருப்பேன். அண்ணன் பாதி கட் பண்ணி போட்டாருன்னு நினச்சிக்காதீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பட்டன் இருக்குது, இந்த இடத்துல வேல்யூம் பட்டன் இருக்குது. இது ஆசஸ் ஃபோனு, இதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கு மேலே வேல்யூம் பட்டன், ரெண்டுமே இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நார்மலான மொபைல் ஹோல்டரில் மாட்டினதுக்கப்புறம் அது என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது ஐஃபோன் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டெல்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வேல்யூம் பட்டன் இருக்குது. அப்போ இது கீழே தான் நம்ம செட் பண்ண முடியும். இப்போ இந்த பாயிண்டில் இவ்வளோ எட்ஜில் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஃபோன் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எஸ்எஸ் ஃபோனு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்குது. அப்போ அது கீழே தள்ளி தான் நம்ம மாட்டணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பரவாயில்ல. இது சென்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், சென்டராக மாட்ட முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது செரி ப்ரோ, இனோவேஷன் ப்ளஸ் இவங்கெல்லாம் ரிவ்யூ பண்ணதை நானும் பார்த்தேன். அப்போ அந்த டைமில் நானே வாங்கலான்னு பிளான் பண்ணேன். ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டேன். இப்போ அந்த யூனிட் நம்ம கைக்கே வந்திருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு சைடில் பட்டன், அதில் இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே டோட்டலாக பிடிச்சிக்குது. எதுக்குமே நம்ம அலைய வேண்டியதில்லை. எல்என்கி கீ கொடுத்துட்றாங்க. இது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்கும், உடஞ்சிரும். நானே முன்னாடி பயந்தேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். உள்ளே போய் லாக் ஆகிக்கும். நம்ம இதை டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, பைக்கில் ஃபிட் பண்ணி பார்ப்போமா? பழைய மொபைல் ஹோல்டர் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இதனோட ஒயர் வந்து கனெக்ஷன் இதுக்குள்ளே ஹெட் லேம்ப் இந்த சைடில் தான் கொடுத்துருக்கேன் நான். 2 ஒயர்ஸ் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர்னு போகும். இந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா இந்த லேம்புக்கு வர்றது. இதில் தான் நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இவ்வளோ ஒயர் இருக்குது, எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. சார்ஜ் ஏறுது இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். சூப்பர், நம்மளே சொந்தமாக இதை மாட்டிட்டோம். நம்ம அடுத்தது ரைடு ஓட்டி பார்ப்போம் எப்படி தாங்குதுன்னு சொல்லி. எப்படி ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் நான் என்னோடய ரைடில் பூரா அந்த எஸ்எஸ் ஃபோன் தான் வச்சுருப்பேன். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நிற்கும். இது பார்த்திங்கன்னா பாயிண்ட்லேயே வரும். அதனால் இந்த ஃபோனை மாட்டவே மாட்டேன். அப்படி ஒரு ஆஃப் ரோடில் விட்டு பார்த்தோம்னா தான் ஒரு துளியோட ஷேக் இல்லைங்க. அதில் இருந்தால் கூட பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனால் செமையாக இருக்குது. உண்மையாலுமே ஒர்த்தான பீஸு. வா, நீங்களே பாருங்கள். ஏதாச்சும் கொஞ்சமாக அது ஆடுதான். ஏன்னா இந்த ஐஃபோன் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா, இன்றைக்கி ஒரு 15,000 ரூபாய்க்கு போகும். ஆனால் இந்த மவுண்டோட விலை 1350 ரூபா. விழுந்ததுன்னா 15,000 போயிடும். நீங்களே பாருங்கள், நான் ஆஃப் ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஜல்லிக்கல்லெல்லாம் இருக்குது, சரிச்சு விட்டு விழுந்துட்டால் மானம் போயிடும். பாய். இப்போ நான் முன்னாடி மாட்டியிருந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அது 600 ரூபாய்னு வாங்கின கடையில். அதே சேம் வந்து கீர்த்திவாசன் 1100 ரூபாய்னு வாங்கினார். அதை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் அதிகமாக வர்ற மாதிரி வருது. பட்டு செம ஒர்த்து. நான் சொன்ன அந்த பாயிண்ட்டு, இந்த 2 வேல்யூம் பட்டனு, இது பவர் பட்டனு, எந்த டிஸ்டர்பும் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயும் இதுக்குள்ளேயே வந்துடும் எல்லாமே. விட்ற அப்படி ஒரு துளி கூட ஷேக்கே ஆகலை. பாருங்க, நானே ஆட்டி பார்க்குறேன். அந்த கீழே இருக்கிறது நல்லா டைட் பண்ணிட்டா போதும். ஒரு நல்ல முறுக்கி பார்க்குற ஸ்பீடாக. இதுக்கு மேலே இந்த ரோட்டில் போகிறது ஆபத்து. ஏன்னா லாரிகள்லாம் நிறைய வருது. திடீர்னு உள்ளேருந்து நிறையா கிராஸ் ரோடெல்லாம் இருக்குது. அதுலேருந்து திடீர்னு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். எதுக்குமே அசரில்லை. உங்கள் ஃபோன் மதிப்புள்ள ஃபோனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுபோக ஃபாஸ்ட்டு சார்ஜர் வேறு இருக்குது. வேறு என்ன சொல்ல, பிடிச்சவங்க வாங்கி மாட்டிக்கோங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, ரொம்ப ஈஸி கழட்டுறது. அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12. அது கூப்பன் கோடு அனுப்புகிறனாங்க. இப்போ தான் அனுப்புனாங்க. கூப்பன் கோட் கீழே நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அந்த அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபரு. நீங்கள் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஜெய்ஹிந்த். ஹாய், மறக்காமல் வந்துட்டு பார்த்தி ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு.